நல்லா இருங்க, நல்லா இருங்க. சாமி, கார் ரெடியா இருக்கு. இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். அதை எடுத்துங்க. சாமி, நல்லா இருமா. என்னம்மா, என்ன விஷயம்? சாமி, அது அது வந்து என்னம்மா ஆச்சு உனக்கு? உன் முகத்துல குழப்பமும் கலக்கமும் தெரியுதே. என்னம்மா விஷயம்? ஆமா சாமி, மனசுல ஏதோ ஒரு உறுத்தல். தவறு செஞ்சாதானே மனசு உறுத்தும். சொல்லுமா, நீ என்ன தவறு செஞ்ச? ஒரு பொய் சொல்லிட்டேன் சாமி. நீ சொன்ன பொய்யால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? ஆமா சாமி, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால என் மனசு குற்ற உணர்ச்சியில உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. தூக்கம் வர மாட்டேங்குது. ஒருத்தங்க பண்ண தப்புல இருந்து என்னைக்குமே மீள முடியாதுமா. ஒரு தப்பு பண்ணா கண்டிப்பா அது நம்மள பாதிக்கதான் செய்யும். ஒரு வினைய நாம செஞ்சா அதோட விளைவுகளை நாம அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதானே இயற்கையோட நியதி. அந்த நியதியிலிருந்து கடவுளா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. நீ செஞ்ச தப்புல இருந்து நீதான் உன்னை காப்பாத்திக்கணும். அந்த கடவுள் உனக்கு வழியதான் காமிச்சு கொடுப்பாரு. இப்ப நான் என்ன பண்ணணும் சாமி? நான் என்ன பண்ணா நான் செஞ்ச தப்புல இருந்து என்ன காப்பாத்திக்க முடியும்? நீ செஞ்ச தப்பால எந்த உயிர் பாதிக்கப்பட்டதோ அந்த உயிரோட வேதனை பாவமா மாறி உன்னை தண்டிக்கும். சாமி, அதனால உன்னால யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கிட்ட போய் நீ அவங்களுக்கு செஞ்ச தப்ப சொல்லி அவங்க கிட்ட மனசார மன்னிப்பு கேளுமா. அவங்க உன்னை மன்னிச்சிட்டாங்கன்னா உன் கவலை மறையும். வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நன்றி சாமி. நல்லா இருமா.